அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி எதிர்பாராத விதமான ஒரு முடிவை நம்ம ராதிகா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கோபிக்கு லாஸ்ட் மினிட்லாம் புரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனியாக்கிட்டே ஈஸ்வரிக்கிட்டே சொல்லிவிட்டு, அம்மா நான் கிளம்புறேன், நான் போயிட்டு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு ராதிகா கிட்டே சொல்லிவிட்டு நான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு மேலே போக பார்க்குறாரு. உடனே ராதிகா என்ன பண்ணனா, கோபி ஒரு நிமிஷம் இருங்க, இனியா நீயும் ஒன்றும் வருத்தப்படாத, ஃபீல் பண்ணாத, உன் டேடியை நான் கூட்டிகிட்டு போகல, உன் டேடி உன் கூடவே விட்டுட்டு போகிறா அப்படிங்கிறத நம்ம ராதிகா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம இனியா. ஏன்னா என்ன சொல்கிறீங்க, அப்பா என் கூட தான் இருக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி இனியா கேட்க, உடனே ராதிகா வந்து ஆமாம் இனியா, உன்னோட சந்தோஷம் உன் அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம், உனக்கும் உன் டேடி இருக்கிறது தானே முக்கியம், அதனால் உன் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போகல, நானும் மையும் மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோபிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா ஒரு பக்கம் இங்கே இருக்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் ராதிகாவையும் மையும் பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப வருத்தம் அப்படிங்கிறத நம்ம கோபி அனலைஸ் பண்ணுறாரு. அதனால் இல்லை ராதிகா, நான் வந்தால் உன்னோடவே வரேன் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு நம்ம கோபி. ஆனால் ராதிகா வந்து இல்லை கோபி, நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு இங்கேவே சந்தோஷமாக இருங்க, எப்போ உங்களுக்கு எங்களை பார்க்கணுன்னு தோணுது நீங்கள் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து கிளம்புறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பாராத நம்ம பாக்கியம் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ராதிகா ஒரு நிமிஷம் இருங்க, என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, போனால் அவரும் கூட்டிகிட்டு போங்க, அவரும் உங்களோட இருந்தால் தானே சந்தோஷம், இந்த வீட்டில் அவர் இருந்துட்டு நீங்கள் அங்கே இருக்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வந்தி, பாக்கியா என்ன அவளே அவள் புருஷனை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறா, என் பிள்ளை என் கூட என் வீட்டில் தான் இருப்பான், நீ சும்மா எதுவும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. கோபி என்ன பண்ணுறேன்னா, ராதிகா கொஞ்சம் யோசி ராதிகா, இந்த வீட்டை விட்டு போகணுன்னு பாக்கியா ஒன்றும் ரொம்ப கம்பல்சரியாக சொல்லலை, நம்ம வாடகைக்கு இருந்துக்கலாம், அங்கே கொடுக்க வேண்டிய ரெண்டு இங்கே கொடுத்துட்டு இங்கே இருக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் சரி, நான் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்து நம்ம ராதிகாவும் மையும் பேக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. இதனால் கோபி வந்து அவங்கள பற்றி நினச்சி ரொம்ப ட்ரெஸ் ஆகுறாரு. ட்ரெஸ் ஆகிறதுல அவருக்கு லைட்டாக நெஞ்சு வலியே வர ஆரம்பிச்சது. நெஞ்சு பிடிச்சிட்டு ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சத்தம் போட உடனே ராதிகா வந்து பதறி அடித்து திரும்புகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இனியா ஈஸ்வரி எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா மையம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கோபி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கோபியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் குடும்பமாக சேர்ந்து ஒன்றா இருக்க போகிறாங்களா, இல்லை நம்ம கோபி ராதிகாவோட தனியாக போகிறதுக்கு ஒத்துக்க போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.